இந்த மாரி மீன் வறுவல் செய்றதுக்கு நீங்க எந்த மீன் வேணாலும், எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாரி வறுத்து பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நல்ல சுவையாவும் இருக்கும். நான் 2 விதமா செஞ்சிருக்கேன். ஒண்ணு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். இன்னொன்னு தோசைக்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட்டு நல்லா மீன வாஷ் பண்ணி நல்லா உப்பு போட்டு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3/4 கிலோ மீன் வச்சிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நல்லா எல்லாத்தையோட மீனோட ஒட்டி வரதுக்காண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன். மிளகாத்தூள் வந்து நல்லா காட்டம் கொடுக்குங்க என்னோட மிளகாத்தூள். அதனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காட்டம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கரெக்டாக இருக்குங்க 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை சைஸு லெமன் பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கங்க. எனக்கு இந்த லெமன் சைஸு போதும். உங்கள்கிட்ட நல்ல பெரிய பழமாக இருந்தால் அது உங்களுக்கு அரை பழம் போதுங்க. ஒரு பழம் சேர்த்துறாதீங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பெரட்டி விட்டுருங்க. இந்த அளவுக்கு போதுங்க. இதுவே நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா 1 மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. காலையில் வாங்கினீங்கன்னா காலைல வச்சுட்டு மதியம் பொரிக்கிற மாட்டம் இருந்துச்சுன்னா ரொம்ப தாராளமாக நல்லா ஊறிட்டு வரட்டுங்க. நீங்கள் உடனே சாப்பிட்ற மாட்டேருந்தா மேக்ஸிமம் 3/4 மணி நேரம்னாச்சும் நல்லா ஊறணுங்க. அந்த மசாலா பூரா மீனில் சேரணும். பாருங்கள் இப்படி தான் இந்த மசாலா இருக்குது. பாருங்கள் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நான் ஊற வச்சுருந்ததை நான் காட்டுறேன். நீங்கள் இது ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு கூட நீங்கள் தொட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா எப்படி ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எண்ணெய் சட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு பொரிக்கிறேன். அடுத்து தோசைக்கல்ல போட்டு பொரிக்கிறேன். எது நல்லா இருந்துச்சுன்னு நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றி பொரிங்க. ஏன்னா அடுத்த அந்த எண்ணெயை தான் நம்ம கீழே ஊற்ற முடியாது. அடுத்து நமக்கு அந்த குழம்புகளுக்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன சின்ன இருப்பு சட்டியில் போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து சிக்கனமாகவும் நீங்கள் பொரிச்ச மாட்டமும் ஆச்சு, எண்ணெயும் நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டேங்க. அடுத்து தோசைக்கல்லில் போட்டு மீதி இருக்க மீன் துண்டுகளையும் நான் எண்ணெயை 3 டேபிள் ஸ்பூன் தாங்க எண்ணெய் ஊற்ற போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறது கரெக்டாக இருக்குங்க. தோசைக்கல்லில் போட்டு நல்லா எல்லாத்தையும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மீடியம் சைஸில் அடுப்பை வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ நல்லா மூடி வச்சுட்டு அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்ட்டான சுவையான மீன் வறுவல் ரெடி. நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு தோசைக்கல்ல நல்லா பொரிச்சிருந்து வந்து நல்லா வெந்துருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. எண்ணெயோட தோசைக்கல்ல வறுத்தது தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.